ஹாய், திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டெலகிராம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப்பு, அதாவது வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப்பு. இந்த டெலகிராம் வந்து சிஇஓ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க என்ன ஃப்ரான்ஸில். எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா டெலகிராமுடைய ஃபவுண்டர் நேம் பார்த்தீங்கன்னா துர். இவர் வந்து அஜ்பேகிஸ்தான்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வராரு. ஃப்ரான்ஸ், அதாவது ப்ரைவேட் ஜெட்டில் வந்து ஃப்ரான்ஸுக்கு வராரு. ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு வில்லேஜுக்கு வந்து அவர் லேண்ட் ஆகிறாரு. உடனே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அப்புறம் வந்து அங்கே உள்ள போலீஸஸ் வந்து அவரை வந்து கைது செஞ்சு கொண்டு போகிறாங்க. இவர் யார் அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதில் டெலகிராம் உடைய கோஃபவுண்டர் துர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஷ்யாவில் பிறந்தவர். அவர் வந்து அங்கே உள்ள சில பல விஷயங்கள்னால அங்கே இருந்து விட்டுட்டு வந்து துபாயில் வந்து செட்டில் ஆகிறாரு. துபாயில் தான் வந்து கம்பெனி நடக்கு. இந்த இதில் என்ன பிரச்சனை, எதுக்காக ஃப்ரான்ஸ் வந்து கைது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய டெலகிராமை வந்து சட்டப்படி அவர் வந்து எதுவுமே செய்யலை, அவர் இஷ்டத்துக்கு அவர் விட்டுறாரு அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃப்ரான்ஸ் வந்து அவர் கைது பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடிலையும் மேஜிஸ்ட்ரேட் தான் ஃப்ரான்ஸில் உள்ள கோர்ட்டில் வந்து அவரை ப்ரொடியூஸ் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில் கொண்டு போய் கேள்விகள் வந்து நிறைய கேட்டு அவரை வந்து இப்போ உள்ளே வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் 10 நாளாக வந்து அவர் ஜுடிஷியல் கஸ்டடியில் தான் இருக்கார். அதாவது அவருடைய ஒர்த்து பார்த்தீங்கன்னா $15.5 பில்லியன் வந்து அவர் ஒர்த் அந்த டெலகிராம் உடையது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கோடி பேர் அந்த டெலகிராமை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் வந்து டெலகிராம் இருக்குது. உங்களுக்கே தெரியும், டெலகிராமில் எல்லா விதமான இதுவும் வரும். ரீசெண்டாக மூவி வந்துட்டு அப்படின்னா ஒரு 2-3 டேஸில் டெலகிராமில் வந்து பப்ளிஷ் ஆகிரும். ஏன்னா இதனால் வந்து இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் இது நடக்கு. ஏன்னா இந்த டெலகிராம் வந்து எந்த சட்டத்தையும், எந்த நாட்டு சட்டத்தையும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய குற்றச்சாட்டு. இப்போ வந்து என்ன அஃபென்ஸ் எல்லாம் இருக்குது இவர் மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு ப்ரோனோகிராஃபி வந்து வருது அதில். அப்புறம் ட்ரக் டீலிங் வந்து நடக்குது. முக்கியமாக வந்து ட்ரக் டீலிங்ஸ் நடக்குது. அப்புறம் வந்து ப்ரோனோகிராஃபிஸ் ஃபுல்லாக வருது. அப்புறம் வந்து மணி லாண்ட்ரிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இதில் தான் டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதனால் வந்து ஃப்ரான்ஸ் வந்து அவரை வந்து கைது பண்ணி இப்போ வந்து ஜுடிஷியல் கஸ்டடி வச்சுருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து அவருக்கு சாதகமாக யார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் தளத்தில் இலன் மஸ்க் வந்து அவருக்கு சாதகமாக வந்து பதிவு போட்டிருக்காரு. அவரே மாதிரி சில பெரிய பெரிய என்டர்பிரனர்ஸ் வந்து சாதகமாக பண்ணி போட்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமாக வந்து நம்ம இமானுவேல் வந்து யாருன்னா ஃப்ரான்ஸுடைய பிரசிடெண்ட். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து பொலிட்டிக்கல் கேம் கிடையாது, ஜுடிஷியரியோட ஸ்டெப்பு என்ன. அதனால் அதில் நாங்கள் வந்து எதுவும் தலையிட முடியாது. ஜுடிஷியரி வந்து என்ன செய்யுமோ அதை வந்து அவங்க இண்டிபெண்ட்டாக செய்வாங்க ஃப்ரான்ஸோட இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து என்ன விஷயங்கள் ஒளிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் வந்து இந்தியாவை பொறுத்தவரையும் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, மூவிஸ் வந்து அதில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடுது. அதுவே வந்து பெரிய ப்ரொடியூசருக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோனோகிராஃபி வந்து ரிலீஸ் ஆகுது, சைல்டு ப்ரோனோகிராஃபி ரிலீஸ் ஆகுது, ஹியூமன் டிராஃபிக்கிங் வந்து இதை வந்து டீல் பண்ணுறாங்க இதை வச்சு. அப்புறம் வந்து ட்ரக்ஸு டீலிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ மணி லாண்ட்ரிங் டீலிங் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அந்த டெலகிராம் வழியாக நிறைய நடக்கு அப்படிங்கிறது தான் வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த குற்றச்சாட்டு வந்து ஜுடிஷியரி வந்து இந்த குற்றச்சாட்டு மூலியமாக போலீஸ் வந்து கைது பண்ணி ஜுடிஷியரி கொண்டு போயிருக்காங்க. ஜுடிஷியரி கஸ்டடியில் இருக்காங்க. ஜுடிஷியரி வந்து கிட்டத்தட்ட 100 விதமான கேள்விகளை எழுப்பியிருக்காங்க இவர்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது வந்து
எப்படின்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக போதா இல்லை உண்மையாகவே ஜுடிஷரியாக போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜுடிஷரியாக போகுதுன்னு எடுத்துக்கலாம், பொலிட்டிக்கலாக போகுதுன்னு எடுத்துக்கலாம். அதாவது யுக்ரைனுடைய வார் நடக்கு, யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்கு. அந்த வார் எதுக்காக நடக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக கொண்டு போகலாம். யுக்ரைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து யூகேவோட யூரோப்போட சேர்ந்துடணும் அப்படிங்கிறது அவருடைய பிரசிடெண்ட்டோடைய நோக்கமாக இருக்குது. என்ன அதை வந்து ரஷ்யா வந்து கடுமையாக எதிர்க்காங்க. இவங்க வந்து யுக்ரைன் அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரி வந்து பக்கத்துலேயே வந்துடுவாங்க. ரொம்ப அவங்களோட பாலிசி அவங்களோட இதெல்லாம் வந்து யுக்ரைன் வந்து எல்லாமே வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி தான் வந்து ரஷ்யா வந்து படையெடுத்து யுக்ரைனை வந்து மிகப்பெரிய தாக்குதலை உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக அமெரிக்கா அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரீஸ்லாம் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க ஆயுதங்கள். இது வழியாக பெரிய பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. இப்போ வந்து என்னென்னா வந்து அவர் ரஷ்யாவில் உள்ளவர் யார், நம்மளுடைய துரு இஸ் அ கோ-ஃபவுண்டர் ஆஃப் த டெலகிராம். என்ன அதனால் இது வழியாக வந்து அவர் வந்து நிறைய இது வந்து டீல் பண்ணுறாங்க ரஷ்யாவில் உள்ளவங்க. ஏன்னா ரஷ்யன் அப்படிங்கிறதுனால வந்து இப்போ வந்து யூரோப் கண்ட்ரியில் தான் இருக்குது ஃப்ரான்ஸு. அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு பரபரப்பான விஷயம். இது மூலியமாக வந்து ஒரு ஃப்ரான்ஸ் வந்து அதாவது யூரோப் கண்ட்ரியை வந்து ரஷ்யாவுக்கு ஒரு சின்ன ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. இவரை வந்து